நாள் உயர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமைகளை உணர்ந்து ஆராதிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அவருடைய உயர்ப்பை விசுவாசிக்கவும், அந்த விசுவாசத்தின்படி நாம் மீட்படையவும், அந்த மீட்பின்படி நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அவருடைய பாதத்தில் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டு அவர் நமக்காக உயர்த்தெழுந்தார். 3ஆம் நாள் அவர் உயர்த்தெழுவோம் என்பதையும் ஆண்டவர் சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் சொன்னதை அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவர் சொன்னதை அவர் செய்து முடித்தார்? உயர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இறங்கி வரவும், அந்தகாரங்களையும் தீமைகளையும் பாவங்களையும் இருளுகளையும் ஜெயிக்கும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு பாதாளத்தை மிதித்து பாதாளத்தை நிர்மூலமாக்கி அவர் ஜெயித்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் மரணத்தை வென்றார். ஹல்லேலூயா. சொன்னதை அவர் செய்து முடித்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு பலவிதமான வாக்குத்தத்தங்களை நமக்கு ஆண்டவர் பேசுகிறார். நாம் இதை உங்களுக்கு செய்வோம் என்பதை கூறியிருக்கிறார். நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். கடவுள் சொன்னதை செய்வார் என்ற விசுவாசத்தில் நாம் காத்திருக்கிறோம். உயர்த்தெழுந்த இயேசு அவர் உயர்த்தெழுவோம் என்பதை வெளிப்படுத்தி இருந்தார். அதன்படி அவர் உயர்த்தெழுந்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் காத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாக அவர் இன்று உயர்த்தெழுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். அவர் இங்கே இல்லை, தாம் கூறியபடியே உயர்ந்து விட்டார். வாருங்கள், ஆண்டவரை கிடத்திய இடத்தை பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாக்கள் இதோ இயேசுவின் கல்லறை நோக்கி கடந்து செல்கிறார்கள். அதிகாலை நேரத்தில் வேகமாக அழுகையோடு துக்கத்தோடு வேதனையோடு கல்லறை பக்கம் கடந்து செல்லும் போது அங்கு வான தூதர்கள் வெளிப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இயேசு இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் இப்போது இங்கே வந்து பாருங்கள். இயேசு உயர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் மக்களே, இயேசு உயர்த்தெழுந்தார். இந்த உயர்த்தெழுந்ததை நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவர் இன்று நமக்கு பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த ஆராதனை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாக்கள் வேதனையோடு இருக்கிறார்கள், கண்ணீரோடு இருந்தார்கள், பதறி ஓடினார்கள். இயேசுவின் கல்லறை நோக்கி பதறி ஓடினார்கள். அங்கு தூதர் தரிசனமாகிறார். ராஜாதி ராஜா உயர்த்தெழுந்தார் என்பதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை அவர் செய்தார் என்பதை அங்கு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த கடவுளோடு இருக்கிறோம். ஆனாலும் பலவிதமான நிலையில நெருக்கத்தில் இருக்கிறோம், கண்ணீரோடு இருக்கிறோம். பலவிதமான உறவுகளை பாசங்களை நினைத்து நாம் பதறிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஆசீர்வாதங்களை நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு நோக்கம் நம்மை நிறைவேற வேண்டும் என்று நாம் பதறிக்கொண்டிருக்கிறோம். இந்த கடவுள் சொல்கிறார், அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உனக்கு அவர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, உனக்கு ஆண்டவர் இந்த மாதம் என்ன சொல்லியிருந்தார்? சொந்த இதயமே, உன்னை நான் ஊக்குவிப்போம். ஹல்லேலூயா. உன்னை நாம் உற்சாகப்படுத்துவோம், உன்னை நாம் திடப்படுத்துவோம், உன்னை நாம் மகிழ்ச்சிக்கு நடத்துவோம். ஹல்லேலூயா. அவர் உனக்கு சொல்லி இருக்கிற இந்த வாக்குத்தத்தம் உயர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இந்த ஆராதனை வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவருடைய உயர்ப்பையும் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய இந்த விசுவாசம் உனக்கு அவர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. அடைப்பட்ட வாதல்கள் திறக்கப்படுகிறது, அடைப்பட்ட வாதல்கள் திறக்கப்படுகிறது. உனக்கு முன்னால் இருக்கிற சிமித்தேரி வாதலை ஆண்டவர் நிர்மூலமாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. உயர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உன்னிலும் உன்னுடைய இல்லத்திலும் குடும்பத்திலும் இன்று பாய்கிறது. ஹல்லேலூயா. நீ அச்சத்தில் இருக்கிறாயோ, நீ பயத்தில் இருக்கிறாயோ, இதோ ஏதோ ஒரு விண்ணப்பம் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறாயோ, ஏதோ அன்புக்காக நீ ஏங்கி இருக்கிறாயோ, உயர்த்தெழுந்த இயேசு சொன்னதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. உனக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை இன்று நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படி உயர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை அற்புதம் உனக்கு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அது மரணமாய் இருக்கலாம், அது பலவித விண்ணப்பமாய் இருக்கலாம், அது பலவிதமான தோல்வி நிலையாய் இருக்கலாம், அது மரணத்தின் அச்சமாய் இருக்கலாம், அது கொடிய யாதி தொல்லையாய் உனக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு சொல்லி இருக்கிறார், சொந்த இதயத்தை ஊக்குவிப்போம். ஹல்லேலூயா. உயர்த்தெழுந்த இயேசு உனக்கு முன்னால் இன்று உயர்த்தெழுந்து வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு தோல்வி இல்லை, உனக்கு சோர்வு இல்லை, உனக்கு தளர்வு இல்லை, உனக்கு மரணம் இல்லை, உனக்கு கொடிய யாதி இல்லை. எல்லாரும் கைதாளத்தோடு ஆமை உயர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை எல்லாரும் பாய்கிறது, பாய்கிறது. ஆமே, ஆமே, ஆமே. ஏதோ ஒரு நிலை ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அன்புக்காக, பாச உறவுகளுக்காக, விண்ணப்பங்களுக்காக ஏங்குகிறாயோ, இயேசுவின் வல்லமை உன்மேல் பாய்கிறது, உன்மேல் பாய்கிறது. ரட்சிப்பின் வல்லமை, மீட்பின் வல்லமை, மீட்பு வந்துவிட்டது. ஆமே, ஆமே. ஜெயங்கள் வெற்றிக்காலமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, நீ அஞ்சாதே, நீ சோர்ந்து போகாதே. உயர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை அம்பாய் உன்னில் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்ய உயர்த்தெழுந்தார். தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. உனக்கும் ஆண்டவர் பலவிதமான தீர்க்க தரிசனங்களும் வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறார். அது இன்றே நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. உயர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. உயர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே நீ சிமித்தேரி வாதலை தாண்டுவாய். ஹல்லேலூயா. நீ பாதாளத்தை தாண்டுவாய். ஹல்லேலூயா. கொடிய வேதனை தாண்டுவாய். ஹல்லேலூயா. உபத்திரத்தை தாண்டுவாய். ஹல்லேலூயா. மந்திர சக்திகளை நீ தாண்டுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருளப்பர் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வரை வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்று மாலை சீடர்கள் தாங்கள் குடியிருந்த இடத்திலே யூதருக்கு அஞ்சி கதவுகளை மூடி வைத்திருக்கையில் இயேசு வந்து அவர்களிடையே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார்.
கண்டு சீடர்கள் மகிழ்வுற்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று மாலை உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே மாலை சீடர்களோடு கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. சீடர்களுக்கு தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. அவர்களோடு உறவாட, அவர்களோடு பேச, அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல அவர் கடந்து சென்றார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். இயேசுவோடு இருந்ததால் இயேசு இறந்து விட்டார் என்ற நிலையிலே இவர்கள் அச்சப்படுகிறார்கள், நடுங்கி போகிறார்கள். அடுத்து நம்முடைய நிலை என்ன என்பதை பயந்து போகிறார்கள். அச்சத்திலும் நடுக்கத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் இதய துடிப்பிலும் இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரிகளை கண்டு, யூதர்களை கண்டு பயந்து கதவை அடைத்து இருத்தமாக தாப்பாளையை போட்டு அவர்கள் அங்கு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் அச்சத்தை இயேசு பார்க்கிறார். இவர்கள் நடுக்கத்தை இயேசு பார்க்கிறார். இவர்கள் கண்ணீரை இயேசு பார்க்கிறார். இவர்கள் ஜெபத்தை இயேசு கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து செல்லுகிறார். அங்கு தரிசனமாகிறார். இயேசு தேவ பிள்ளைகளுக்கு வெளிப்படுகிறார். சீடர்களுக்கு வெளிப்படுகிறார். அங்கே கதவை தட்டினார். ஹல்லேலூயா. அச்சத்தில் மூடியிருந்த கதவை, வேதனையில் பூட்டியிருந்த தப்பாளையை இயேசு போய் தட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை அவர்கள் கண்டவுடனே ஆச்சரியப்படுகிறார்கள். அப்போது இயேசு சொல்கிறார், கடவுள் பேசுகிறார், அஞ்சாதீர்கள், உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு நிலை நமக்கு கதவு அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஏதோ ஒரு நிலையில் துக்க செய்தி, பயத்தின் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நாம் பலவிதமான நிலையில் அச்சத்திலும் நடுக்கத்திலும் வேதனையிலும் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, நமக்கு அமைதி இல்லை. உயர்த்தெழுந்த இயேசு, சீடர்களுக்கு தரிசனமான இயேசு இந்த மகிமை மக்களுக்கு தரிசனமாவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானம் இழந்து போன, மகிழ்ச்சி இழந்து போன உங்களுக்கு சமாதானத்தையோ மகிழ்ச்சி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், இயேசுவை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் சமாதானம் அடைவீர்கள். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை தேடினீர்கள், உயர்த்தெழுந்த இயேசுவை வல்லமை விசுவாசித்தீர்கள், ஆழத்தால் ஆராதிக்க கடந்து வந்தீர்கள். உங்களுக்கு இந்த கடவுள் தரிசனமாவார். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். அவர் உயிருள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், மெய்யான கடவுள். ஹல்லேலூயா. அந்த இயேசு உன்னை தேடி வருகிறார். உன் மாதலனை தேடி வருகிறார். உன் இதயத்தை தட்டிக் கொண்டே இருக்கிறார். உன் கவலையில் இருக்கிற உன்னை தட்டிக் கொண்டே இருக்கிறார். நான் உனக்கு உண்டு என்பதை அவர் தட்டி உனக்கு நேரம் பேசுகிறார். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, யாருக்கு நீங்கள் அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். நீங்கள் நம்பிய உயர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை, இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதை ஆண்டவர் வேதத்தின்படி வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக இயேசு உயர்த்தெழுந்த உன்னதத்துக்கு செல்லவில்லை. அவரை நம்பினோருக்கும் அவரோடு ஊழியம் செய்த சீடர்களுக்கும் அவர் தரிசனமாகிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இப்போதும் அன்றல்ல இன்றும் இந்நேரம் நமக்கு தரிசனமாகிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. யாருக்கு தரிசனமாகிறார்? அவரை நம்பினோருக்கு, அவருக்கு வேலை செய்தோருக்கு, ஊழியர்களுக்கு, பரிசுத்தமாய் நடந்து கொள்கிறவர்களுக்கு, ஒன்றாய் கூடி ஆராதிக்க கூடியவர்களுக்கு ஆண்டவர் தரிசனமாவார். ஹல்லேலூயா. உனக்கு இன்று சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். உன் அச்சத்தையும் உன் நடுக்கத்தையும் ஆண்டவர் எடுத்து மாற்றுவார். ஹல்லேலூயா. உயர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை அடைப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே, பாதையிலே, வழியிலே காமே ஊற்றப்படும். ஹல்லேலூயா. உயர்த்தெழுந்த இயேசுவின் வார்த்தையே, இந்த வேதத்தின் வார்த்தையே, உயர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை அடைப்பட்ட வாதலை, கதவை, தற்பாலையை உடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகாததை ஆக செய்வார். உனக்கு முடியாததை முடிய செய்வார். நீ எதற்கு மஞ்சுவதில்லை, நீ எதற்கு பயப்படுவதில்லை, நீ அச்சப்படுவதில்லை, நீ கண்ணீர் வடிப்பதில்லை, நீ துயரமாவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார். அவரை நம்பினோரை அவர் வெட்கமடைய விட்டதில்லை, அவரை நம்பினோரை கைவிட்டதில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சீடர்கள் இயேசு அவர்களோடு இருக்கிறதை அவர்கள் காணாமல் போனார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றும் கடவுள், உயர்த்தெழுந்த கடவுள் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜெயித்தது என்பதை இன்று நமக்கு அடையாளப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகள் ஒருபோதும் யாரும் முன்னிலையும் தோல்வி அடைவதில்லை. அவர் ஜெயிக்கிறவர்கள் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு வெளிப்படுத்துகிறார். ஆமை உயர்த்தெழுந்த வல்லமை உனக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது. இறந்த தற்பாலை முறிக்கிறது, இறந்த கதவை முறிக்கிறது, ஆமை அச்சமானதை உடைக்கிறது, பயத்தின் ஆவியை உடைத்து விடுகிறது. ஹல்லேலூயா. 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 உயர்த்தெழுந்த இயேசு உயர்த்தெழுந்த உடனே கலங்கி போன அவரை நம்பினவரே மரியாக்களை ஆறுதல் படுத்துகிறார். சொன்னதை செய்தோம் என்பதை வெளிப்படுத்துகிறார். வாக்குத்தத்தம் நிறைவேறியது என்பதை வெளிப்படுத்துகிறார். தீர்க்க தரிசனம் நிறைவேறியது என்பதை வெளிப்படுத்துகிறார். அடுத்தபடியாக யூதர்களை கண்டு அஞ்சி இருந்த இதோ கதவை, பூட்டியிருந்த கதவை, இறுக்கமான தற்பாலையை ஆண்டவருடைய வல்லமை தட்டி திறக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களிலிருந்து அச்சமும் நடுக்கமும் பயமும் வெளியேறுகிறது. ஏனெனில் இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயர்த்தெழுந்தது உண்மை என்பது தன்னுடைய மக்களுக்கு, அவருக்கு பிரியமானவர்களுக்கு, உண்மையான சீடர்களுக்கு விசுவாசத்தை பெருக வைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடவுளை விசுவாசிக்கிறவர்கள் கடவுளை காண்பார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசுவை காண்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 25 வாசிப்போம். பின்பு தோமையாரை நோக்கி, இங்கே உன் விரலை இடு, இதோ என் கைகள், உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, விசுவாசம் அற்றவனாயிராதே, விசுவாசம் கொள் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாதானத்தை இயேசு வெளிப்படுத்துகிறார் சீடர்களுக்கு. அப்போது தோமையாருக்கு விசுவாசம் இல்லை. எப்படி இறந்தோர் எழும்புவார்கள்? எப்படி இயேசு உயர்த்தெழுவார்? இது இயேசுதானா இல்லை வேறு வல்ல ரூபமா என்பதை விசுவாசம் குறைவு உண்டாகிறது. ஹல்லேலூயா. தோமையார் விசுவசிக்கவில்லை. எப்படி இறந்தார் எழும்புவார்கள்? இது இயேசுதானா என்பதை அரை விசுவாசத்தில் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கரங்களை நீட்டிக் கொடுக்கிறார். நீ நம்பு, உன் கரத்தை தோமையார் சொல்லுகிறார். இங்கே
ஹல்லேலூயா. விழாவில் கரை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவோடு இருந்த மனிதர், இயேசுவோடு இருந்த ஒரு மனிதர் கூறுகிறார், கரை வைத்தா மட்டும்தான் நான் விசுவசிப்பேன். ஹல்லேலூயா. அதன்படியாக கரத்தை வைத்து தொட்டு பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதற்கு இயேசு திருப்பி பேசுகிறார், கண்டு விசுவசிக்கிறதை காட்டிலும் காணாமல் விசுவசிக்கிறவர்களை மேலானவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படியாக நாம் இன்று ரட்சிக்கப்பட்டாலும், எத்தனை வல்லமைகளை பெற்றாலும், எத்தனை மரங்கள் நம்மளில் இருந்தாலும், நாம் செபிக்கிறவர்களாய் இருந்தாலும், ஒரு சில சூழ்நிலையில், ஒரு சில நேரங்களிலே, ஒரு சில துன்பத்தின் மூலமாக நாம் சந்தேகிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இறைவார்த்தை உண்மைதானா? இந்த தீர்க்கதரிசன உண்மைதானா? இந்த சாட்சிகள் உண்மைதானா? என்ற பல நிலையிலே நாம் விசுவாசம் குறைந்தவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசம் மற்றவர்களுக்கு, விசுவாசம் குறைந்த தோமையாருக்கு ஆண்டவராகிய கடவுள் விசுவாசத்தை ஊட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆழமான விசுவாசத்தில் நிறுத்தினார். ஹல்லேலூயா. எதனால் விசுவாசம் வருகிறது? இயேசுவின் தழும்புகளால். ஹல்லேலூயா. இயேசுவின் தழும்புகள், இயேசுவின் தழும்புகள் தேவ பிள்ளைகளுக்கு இனி ஆழமான விசுவாசத்தை வெளிப்படுத்தியது. ஹல்லேலூயா. உயர்த்தெழுந்த இயேசு அந்த தழும்பிலும் அற்புதத்தை காட்டினார். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நிலைநிற்க செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வரும்போது விசுவசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவசிக்க வேண்டும். நாம் கண்டு விசுவசிக்கிறதல்ல, நாம் காணாமலே அவருடைய வார்த்தை மூலமாக, இதோ தேவ பிள்ளைகளுடைய விசுவாசத்தின் வார்த்தை மூலமாக, சாட்சிகள் மூலமாக இயேசுவை விசுவசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம் மற்றவர்களையும் விசுவாசத்தில் கட்டி எழுப்பியதே இயேசுவின் வல்லமை. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயர்த்தெழுந்த இயேசு, உயர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை அச்சத்தில் இருந்தவருடைய அச்சங்களை நீக்கிறது, பயங்களை நீக்கிறது, வேதனையை நீக்கிறது. விசுவாசம் குறைவாய் இருந்த மனிதனுடைய விசுவாசத்தை நிலைநிறுத்தியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமும் இன்று பலரும் விசுவாசம் குறைந்தவர்களாய் இருக்கிறோம். காணாமல் எப்படி இது என்று நினைக்கிறோம். காணாமல் விசுவசிக்கிறவர்களும் இருக்கிறோம், கண்டு விசுவசிக்கிறவர்களும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உயர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை என்பது விசுவாசமற்ற இதயங்களுக்கும், விசுவாசமற்ற கண்களுக்கும், விசுவாசமற்ற சிந்தனைகளுக்கும் விசுவாசத்தை ஊட்டுகிறது. அவருடைய தழும்புகளும் அவருடைய வல்லமையும். ஹல்லேலூயா. 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 அருளப்பர் 20ஆம் அதிகாரம் 27, 28, 29 வாசிப்போம். பின்பு தோமையாரை நோக்கி, இங்கே உன் விரலை இடு, இதோ என் கைகள், உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, விசுவாசம் அற்றவனாயிராதே, விசுவாசம் கொள் என்றார். அப்போது தோமையார் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, என் கடவுளே என்றார். இயேசுவோ, என்னை கண்டதால் நீ விசுவாசம் கொண்டால் காணாமலே விசுவசிப்பவர்கள் பேர் பெற்றோர் என்றார். ஹல்லேலூயா. 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 கை போட்ட உடனே என் ஆண்டவரே, என் கடவுளே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுவரை விசுவாசம் வரவில்லை, அதுவரை கடவுளே ஆண்டவரே என்று அழைக்கவில்லை.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, தெய்வ ஜனமே, விசுவாசம் குறைந்தவர்களே, என் ஆண்டவரே, என் கர்த்தரே என்னை போற்ற. ஆண்டவர் என்னை அவருடைய வல்லமை நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லூக்காஸ் 24 அதிகாரம் 50-51 வாசிப்போம். பத்தானியாவை நோக்கி அவர்களை கூட்டி சென்று கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி கூறினார். அப்படி ஆசி கூறுகையில் அவர்களை விட்டு பிரிந்து வானகத்திற்கு எடுத்துக் கொள்ள பெற்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு, இயேசுவை நம்பினோர்களுக்கு அவருடைய தரிசனங்களை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். அவர்களோடு அவர் நடமாடிக் கொண்டிருந்தார். அவர்கள் அமர்ந்த இடத்தில் எல்லாம் இயேசு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவர்கள் பசியோடு இருந்த நேரத்தில் அவர்களுக்கு உணவுகளையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. தைரியத்தை ஊக்கப்படுத்தினார், தைரியத்தை கொடுத்தார், பலனை கொடுத்தார், சொந்த இதயத்தை ஊக்குவித்தார், அவர்களை பலப்படுத்திக் கொண்டிருந்தார், தரிசனமாகிக் கொண்டிருந்தார். பரலோகத்தில் அவர் எடுத்துக்கொள்ள நேரம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியாக தேவ பிள்ளைகள் முன்னிலையிலே அவர் பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகத்தில் அவர் எடுத்துக் கொள்ளப்படும் போது தேவ பிள்ளைகளுக்கு, அவரை நம்பினார்களுக்கு, சீடர்களுக்கு என்ன வெளிப்படுத்தினார்? அவர் எடுத்துக் கொள்ளும் போது தேவ பிள்ளைகளுக்கு கரத்தை எழுப்பி ஆசீர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்படியாக தேவ பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவை கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தனர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுவின் உயர்த்தெழுந்த வல்லமையே சமாதானத்தை கொடுக்கிறது, கலங்கிய இதயத்தை தேற்றுகிறது, பூட்டிய வாதலை திறந்து கொடுக்கிறது. இயேசுவின் வல்லமையே விசுவாசமற்றவர்களுக்கு விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. இயேசுவின் வல்லமையே ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். இயேசுவின் வல்லமை இன்று நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை நம் விண்ணப்பத்தை கேட்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை இன்று உனக்கு விடுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மக்களே, தேவ குடும்பமே, நம்மை கடவுள் ஆசீர்வதிக்கவே அவர் உயர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. உயர்த்தெழுந்த இயேசு தீய சக்திகளை கீழடக்கவே அவர் உயர்த்தெழுந்தார். இயேசு ஹல்லேலூயா. நமக்கு வெற்றி கிடைக்கவே, நமக்கு ரட்சிப்புண்டாகவே, ஆவியில உண்மையில் அவரை ஆராதிக்கவே, அவருடைய மகிமை நாம் காணவே, பாவத்திலிருந்து நாம் விலகவே ஆண்டவர் உயர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சிப்பென்றால் என்ன? பாவத்திலிருந்து பிரிக்கக்கூடியது, பாவ அடிமையிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது, அச்சத்திலிருந்து நம்மை பலப்படுத்தக்கூடியது, நடுக்கத்திலிருந்து நம்மை தைரியப்படுத்தக்கூடியது, மரணத்தை வெல்லக்கூடியதுதான் இயேசுவின் வல்லமை. ஹல்லேலூயா. அந்த வல்லமை தான் நமக்கு ரட்சிப்பையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்காக உயர்த்தெழுந்த இயேசுவே, நமக்காக ஜெயித்தெழுந்த இயேசுவே, எல்லாரும் கைதாளத்தோடு ஆமே ஆமே. எங்களுக்காக உயர்த்தெழுந்த இயேசுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஜெயித்தெழுந்த இயேசுவே ஆராதனை. எங்களுக்காக
வெற்றி சிறந்தவரே, ஆமே ஆராதனை எங்களுக்காக மகிமையாக வெற்றி சிறந்தவரே, கர்த்தாதி கர்த்தரே உமக்கு மகிமை ஆராதனை ஆராதனை உயர்த்தெழுந்த இயேசுவுக்கு ஆராதனை வெண்மையான ஆடையான பரிசுத்த ஆலயத்திலே இன்னுமே ஆராதிக்கிறோம். எங்களுக்காக உயர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறோம். ஆமென். நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று உங்களுக்கு சமாதானமும், உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியும், உங்களுக்கு ஆசீர் உண்டாவதாக. ஹல்லேலூயா. உயர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாக எழும்புவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, praise the Lord, glory to Lord, glory to Lord, glory to Lord, glory, 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 glory to Power, glory to Power. உயர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமே எல்லாரிலும் பாயட்டுமாமே. உயர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமே, உயர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமே எல்லாரிலும் பாய்வதாக. உயர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமே எல்லாரிலும் பாய்வதாக. போயட்டும் ஆண்டவரே, அச்சம் நடுக்கவோ வெளியேறுவதாக. கலங்கி நிற்கிற இதயம் உயர்த்தெழுந்த இயேசுவை கண்டு விசுவசிப்பதாக. அற்புத அடையாளங்கள் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. விசுவாசமற்ற மக்கள், விசுவாசம் குறைந்த மக்கள் உன்னை விசுவசிக்க மகிமை ஆலயத்திலே அற்புதம் வெளிப்படுவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக. உயிருள்ள சாட்சிகள், ஆமென், உயிருள்ள சாட்சிகள் எழும்புவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக. உயர்த்தெழுந்த வல்லமை எல்லாரிலும் பாயட்டும், எல்லாரிலும் பாயட்டும். திருநாம அற்புதம் வெளிப்படுவதாக. Glory to Lord, glory to Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆராதனை எல்லா இல்லத்தில் அக்கினி இறங்கட்டு. உயர்த்தெழுந்த இயேசு வல்லமே, ஆமே ஆமே எல்லா இல்லத்தில் பாய்வதாக. ரட்சிப்பு உண்டாவதாக, தெய்வ பயம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக. இயேசு வல்லமே அற்புதங்களை வெளிப்படுத்தட்டும். இயேசு வல்லமே நன்மைகளை வெளிப்படுத்தட்டும். இயேசு வல்லமே இந்நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளட்டும். ஆமென். எல்லாரும் விண்ணப்பங்களுக்காக ஜெபிப்போம். அற்புத அடையாளம் வெளிப்படுகிறது. பொருத்தனையோடு ஜெபி, விண்ணப்பத்தோடு ஜெபி, வேதனை கண்ணீரோடு ஜெபி. அற்புதம் வெளிப்படுவதாக. எல்லாருக்கும் சமாதானம் உயர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் சமாதானம், சமாதானம் மற்ற இருக்கிற எல்லா இதயத்துக்கு சமாதானம், மகிழ்ச்சி உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே அற்புதம் வெளிப்படட்டும், அற்புதம் வெளிப்படட்டும். சமாதானம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆகாதது ஆகட்டும், முடியாத காரியங்கள் முடியட்டும். இயேசு நாமத்திலே அற்புதம் நடக்கட்டும். ஆமென். அற்புதம் நடப்பதாக. தடைகள் உடைவதாக, தடைகள் உடைவதாக, தடை உடைவதாக, கட்டுகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக. ஆமென். நன்றி. பிணக்கு வள்ளங்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. பிணக்கு வள்ளங்களே ஆசீர்வதிங்க. மீன்களா நிரப்புங்க, ஏற்க சீட்டங்களை மாற்றுங்க. ஆசீர்வதிங்க. கை நாட் செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு நாமத்திலே வள்ளங்களை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்திலே தடைகளை நீக்கி விடுங்க, வறுமைகளை நீக்கி விடுங்க, தோல்விகளை நீக்கி விடுங்க. வேலை வாய்ப்பை ஆசீர்வதிங்க, வேலை வாய்ப்பை ஆசீர்வதிங்க. வேலை இல்லாதவர்களுக்கு ஜெபிக்கிறேன். வேலை வாய்ப்பை கட்டளை போடுங்க, வேலை வாய்ப்பை
நாமத்தில் தடைகள் உடையட்டும். போர் விளக்கங்கள் இருந்து காப்பாற்றுங்க, மக்களை எல்லாம் காப்பாற்றுங்க. சமாதானம் உண்டாகட்டும், நாடுகளுக்கு சமாதானம் உண்டாகட்டும். போர் வழக்கங்கள் நின்று போகட்டும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. Glory to Allah, glory to Allah. Praise Allah, praise Allah, praise Allah. Glory, 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 glory to Allah. வாலிபர்களுக்கு ஜெபிக்கிறேன், ஒப்புக்கொடுக்கிறேன். வாலிபர்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வாலிபர்களை ஆசீர்வதிங்க. படிக்கிற ஞானத்தை கொடுங்க, உயர்த்தி வைங்க, தெய்வீகத்தை கொடுங்க. உலகத்தில் செல்லாத பெண், பாவ வழியில் செல்லாத பெண், தீய நண்பர்களோடு உறவு வைக்காத பெண், நல்ல மக்களாக மாற்றி தருங்க. மக்களை மனமாற்றி தருங்க. வாலிபர்கள் மனமாறட்டும், அனைத்து சிறுவர்கள் மனமாறட்டும். ஆவியானவரை பற்றி கொள்ளட்டும், ஆவியானவரை நெருங்கி கொள்ளட்டும். பாவத்திலிருந்து விடுதலை பெறட்டும் இயேசுவின் நாமத்திலே. Praise Allah, praise Allah, praise Allah. Glory, glory, glory to God, glory to God. அக்கினே அக்கினே பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். அக்கினி பற்றி எரியட்டும், அக்கினி பற்றி எரியட்டும். விடுதலை, விடுதலை. கட்டுகள் அறிந்து போகட்டும், மந்திரவாத சூனியை அறிந்து போகட்டும். தீ நாவுகள் எரிந்து போகட்டும், தீ சாபங்கள் எரிந்து போகட்டும். தீ நாவுகள், மன எரிவுகள், மன எரிவுகள், தியாமை இதயத்தின் தீகள் எரியட்டும், எரியட்டும். தேவ பிள்ளைகளை நோக்கி சபிக்கிற நாவுகள் எரிந்து போகட்டும். ஒப்புக்கடுங்க, எல்லாம் எரியட்டும். மந்திரவாத கட்டுகள் எரியட்டும். வடக்கு வல்லங்களில் இருந்து எரிந்து போகட்டும், இல்லத்திலிருந்து எரிந்து போகட்டும். இயேசு வல்லமை எல்லாவற்றை எரித்து விடட்டும், இயேசு வல்லமை அழித்து விடட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். எல்லாம் அழியட்டும் இயேசு நாமத்திலே. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு நன்றி. திருமண தடைக்கு செபிக்கிறேன். திருமண தடைகளை மாற்றுங்க, திருமண தடைகளை மாற்றுங்க. ஆமே, நடத்துங்க ஆண்டவரே, நடத்தி வைங்க. கணவன் மனைவியாக பிரிந்திருக்கிற குடும்பங்களை சேர்த்து வைங்க ஆண்டவரே, சேர்த்து வைங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆலயத்தில் இருந்த கணவன் மனைவிகள் பிரிந்திருக்கிறார்களோ அந்த குடும்பங்களுக்காக எல்லாரும் நேரத்து கடுத்து ஜெபிப்போம். அற்புதம் வெளிப்படும்படியா ஜெபிப்போம். ஆமே, சமாதானத்தை கொடுங்க. பிரிந்திருக்கிற குடும்பங்களை சேர்த்து வைங்க, அற்புதங்களை காட்டுங்க. இந்த ஆலயத்தில் தனியான வாழ்க்கை அல்ல, கணவன் மனைவியோடு அன்பு குடும்பமாய் வாழ, ரட்சிப்பில் வாழ ஒப்புக்கொடுக்கிறோம். உயர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே ஆராதனை ஒப்புக்கொடுக்கிறோம். குடும்பங்கள் சேரட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே இல்லை இல்லாதவர்களுக்கு செபிக்கிறோம். இல்லை இல்லையோ வேதனையினோர் வருகிறார்களோ, வாடகை இல்லங்களிலிருந்து வருகிறார்களோ, இல்லத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க, இல்லத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. வேற இல்லம் அல்ல, சொந்த இல்லம், மகிமை சாட்சி ஆலயத்தில் இல்லமாய் மாற இல்லத்தை கொடுங்க, இல்லத்தை கொடுங்க, இல்லத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. கடன் தொல்லைகளுக்கு செபிக்கிறோம். கடன் தொல்லைகளை மாற்றுங்க, உடைவதாக. உயர்த்தெழுந்த இயேசு வல்லமை. ஆமென், ஆமென். சீடர்கள் அச்சத்திலும் யூதர்களை கண்டு பயத்தில் காணப்பட்ட ஆண்டவரை கதவென்று நின்று தட்டி திறந்த வல்லமை. ஆமென். கடற்காரனை கண்டு அச்சத்திலும் நடுக்கத்திலும் வேதனையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய இல்ல வாதலிலே அக்கினி பாய்வதாக. உயர்த்தெழுந்த இயேசு வல்லமை அதன் வாதல்களை திறப்பதாக. ஆசீர்வாதம் திறக்கப்படுவதாக. கடன் தொல்லை மாறுவதாக. அச்ச நடுக்க வெளியேறுவதாக. கட அடிமத்தன வாழ்க்கை முறியடிக்கப்படுவதாக. இயேசு நாமத்திலே ஆமென். எல்லாம் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. கடனின்றி வாழட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. ஆமென். பறவைகளே, காக்கைகளே, நடத்தக்கூடிய ஆண்டவர்
அவைகளை காட்டிலும் என் மகிமை மக்களே நான் நடத்துகிறேன் என்றீரே. ஆமாண்டவரே, உணவு உடைகளை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவைகளை சந்தித்து நடத்துங்க. மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. விசுவாசமோ நம்பிக்கையோ மன உறுதியோ நிலைப்படுவதாக. திருநாளே அற்புதம் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே மகிழ்ச்சியோ சமாதானமோ இங்க மக்களுக்கு பெருக்கெடுக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே தடைகள் உடைந்து போகட்டும். பிறப்படிகள் எறிந்து போகட்டும். சத்ருவின் தொல்லைகள் எறிந்து போகட்டும். சத்ருவின் ஆயுதங்கள் செயலற்று போகட்டும். மகிமை மக்களை காப்பாற்றுங்க. ஆமை வெட்கமடைந்த தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சி மாக்குவே. மகிமை மக்களே கீர்த்தி புகழ்ச்சி மாக்குங்க. ஆமே, இவர்களுடைய பட்டணமோ இவர்களுடைய இல்லமோ மலை மேல் ஏற்றப்படட்டும். மலை மேல் கட்டி எழும்பப்படட்டும். இவர்கள் உயர்ந்திருக்கட்டும். உலகத்தை பார்க்கிறோம், உலக மனிதனை பார்க்கிறோம், அவர்கள் வாழ்க்கை பார்க்கிறோம். மகிமை மக்களுடைய வாழ்க்கை சம்பத்துக்கு நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பெருகிருக்கட்டும், உயர்ந்திருக்கட்டும். எத்தெழுந்த இயேசுவின் வல்லமையினாலே அற்புதம் நடக்கட்டும். திருநாள் அற்புதம் வெளிப்படட்டும். ஆகாதது ஆகட்டும், முடியாதது முடியட்டும். அற்புதம் வெளிப்படுவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக. உயர்ந்த பட்டணத்திலே குடிக்கொள்வார்களாக, உயர்ந்திருப்பார்களாக. எல்லா கண்கள் காண்பதாக, எல்லா கண்கள் பார்ப்பதாக. எழுப்புதல், எழுப்புதல், மகிமை ஆழத்தில் எழுப்புதல். எழுப்புதல் பற்றி எறியட்டும், பற்றி எறியட்டும், பற்றி எறியட்டும். தரிசனம் நிறைவேறட்டும், தரிசனம் நிறைவேறட்டும். அற்புதம் வெளிப்படட்டும். ஆமென், ஆமென். நன்றி, ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், நன்றி. எந்தெந்த வியாதியோடு வந்தார்களோ எல்லாருக்காகவும் செபிக்கிறேன். உயர்த்தெழுந்த இயேசு வல்லமே எல்லாரும் பாய்வதாக. வைரஸ், காய்ச்சல், கை கால் வேதனை, பிரஷர், சுகர், பக்கவாத வியாதி, கேன்சர் வியாதி, தைராய்டு வியாதி, எல்லா மன அழுத்த வியாதி ஓ வெளியேறி போ. இயேசு நாமத்தில் வெளியேறி போ. கிட்னி, லிவரிலே, சுவாச குழாயிலே வல்லமை பாய்வதாக, வல்லமை பாய்வதாக. கண்களுக்கு வல்லமை இறங்குவதாக. எந்த கண்ணை வராத பெணே நெருப்பாக்குங்க. இந்த வெப்பு காலத்தினாலே எந்த வியாதி மக்களை சூழாத பெணே ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மச்சக்காமா வியாதிகள், ஆஸ்மா வியாதிகள், தொண்டை கட்டிகள், இதய கட்டிகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். அடைப்புகள் வெளியேறட்டும், அடைப்புகள் வெளியேறட்டும். கர்ப்பப்பை கட்டிகள் கரையட்டும், மாரின் கட்டிகள் கரையட்டும். குறுக்கு வேதனை, நட்டெலும்பு பிரச்சனைகள், இடுப்பு வலிகள் எல்லாம் அழிந்து போ. அடி வயிற்று வேதனைகள் வெளியேறி போ. இயேசு நாமத்தில் வெளியேறி போ. இயேசு நாமத்தில் வெளியேறி போ. கிட்னி கற்கள் கரைந்து போ. இயேசு நாமத்தில் வெளியேறி போ. வியாதி தொல்லை வெளியேறி போ. வியாதி தொல்லை வெளியேறி போ. மரண பயம் வெளியேறி போ. பிரஷர் வியாதி கண்ட்ரோலாகி போ. இயேசு நாமத்திலே, இயேசு நாமத்திலே பயங்கண்ட ஆவி வெளியேறுவதாக. பயங்கண்ட ஆவி வெளியேறுவதாக. பயத்தின் ஆவி வெளியேறுவதாக. ஓ பிசாசு தொல்லை வெளியேறுவதாக. இயேசு வல்லமை, இயேசு வல்லமை அற்புதம் வெளிப்படட்டும். இயேசு வல்லமை அற்புதம் வெளிப்படட்டும். வாலிப பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும். இயேசு வல்லமை தடைகளை உடைத்து விடட்டும், தடைகளை நீக்கி விடட்டும். அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஏமாற தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஜெயிச்சுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அற்புதம் வெளிப்படட்டும், அற்புதம் வெளிப்படட்டும், நன்மைகள் வெளிப்படட்டும். இயேசு நாமத்திலே தொடக்கம் முதல் முடிவரே நீர் எங்களோடு இருந்து அப்பா நீங்க நடத்தினே, ஆசீர்வதித்தே.
உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா மக்களையோ ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுக்கு சமாதானமோ, இவர்களுக்கு வெற்றியோ, இவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஆசீர் பெருகட்டும், நன்மைகள் பெருகட்டும். ஆமே நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்க கேட்கிற நல்ல பிதாவே.